நடுவர் அவர்களே, இயற்கை வேளாண் விஞ்ஞானி, தன் வாழ்நாள் எல்லாம் விவசாயத்திற்காகவும் இயற்கை விவசாயத்திற்காகவும் அர்ப்பணித்த நம்மாழ்வார் அவர்கள் அற்புதமாக ஒரு வரியை சொல்லுவார். அது இந்த தலைப்பிற்கு ஏற்புடையதாக இருக்கும். ரொம்ப அழகா சொல்லுவார் நடுவர் அவர்களே. இயந்திரங்களோட வாழ்ந்தீங்கன்னா நீங்க பிழைக்கலாமடா, இயற்கையோட இருக்கிறவன் தாண்டா வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எங்களோட கேள்வி அதுதான், நீங்க பிழைக்கணுமா வாழணுமா? வாழ்றதுல மகிழ்ச்சியா பிழைக்கிறதுல மகிழ்ச்சியா அப்படின்றதுதான் எங்களுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான விளையாட்டு அப்படின்றது தமிழர்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த காளையோடைய கொம்புல சல்லி காசுகள் அழகா கட்டி வச்சிருப்பாங்க. அந்த காளையோடைய திமில பிடிச்சி அந்த சல்லி காசை எவன் ஒருத்தன் தைரியமா எடுக்கிறானோ அதுக்கு பேர் தான் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது. ஆனா யோசிச்சு பாருங்க, எந்தவித பாரம்பரியமுமே இல்லாம, தமிழர்களுடைய நலன்ல எந்தவித அக்கறையுமே இல்லாம இயந்திரமாய் மாறிவிட்ட மனிதர்கள்லாம் இன்னைக்கு ஒரு சில பேர் இந்த விவாத மேடையெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டை ரத்து பண்ணிடணும் அப்படின்றாங்க. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, உயிர் அப்படின்னா எல்லாம் உயிர் தானே? ஊர் ஃபுல்லா சிக்கன் சென்டர் வச்சிருக்கான், ஊர் ஃபுல்லா மட்டன் சென்டர் வச்சிருக்கான். அப்ப ஆடு கோழி இதெல்லாம் உயிர் கிடையாதா? யோசிச்சு பார்க்கணுங்க. அதுவும் வடநாட்டில் நடுவர்களே, மனுஷன் சொன்னாலா இல்லை மாண்புமிகு நீதியரசர் சொன்னாரான்னு தெரியல. தமிழர்கள் என்ன எப்போ பார்த்தாலும் காளமாட்டு கூட விளையாடணும்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் 2 சிங்கத்து கூட விளையாடி பாருங்களேன் அப்படின்னு கேட்டார். அவங்களுக்கு நாங்கள் இந்த மேடையை விட ஒரு சிறந்த மேடை பதில் சொல்றது இருக்காது நடுவர்களே. தமிழக ஆண்களுக்கு கட்டின பொண்டாட்டிக்கு எப்படி அடங்கி போகணும்னு தெரியும், கர்ஜிக்கிற சிங்கத்தை எப்படி அடக்கணும்னு தெரியும் நடுவர் அவர்களே. எதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க ஜல்லிக்கட்டை பத்தி மட்டும்? ஏன் நாட்டில் பச்சை குழந்தையிலேருந்து பல்லு போன கிழவி வரைக்கும் பாலியல் வன்கொடுமை பண்ணுறான், அதை கேள்வி கேளு. சாதின்ற பேரால படுகொலை நிகழ்த்துறான், அதை கேள்வி கேளு. கொத்தடிமையாக குழந்தைகளை வச்சிருக்கான், அதை கேள்வி கேளு. சொந்த நாட்டில் இருக்கிற ஸ்டேட்டுக்கே தண்ணி கொடுக்க மாட்டேன்றான், அதை கேளு. அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. பவுடரை ஊசிட்டு வந்து நேராக ஜல்லிக்கட்டை தான் பேன் பண்ணும் அப்படின்னு. ஒரு விஷயம் தெரியுமா நடுவர் அவர்களே, மாட்டிறைச்சியை உலகமெங்கும் ஏற்றுமதி செய்கின்ற முதன்மை நாடுகள் இந்தியாவும் ஒன்று. அந்த கம்பெனிக்காரனை இவங்களெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏமாந்தவங்க தமிழர்கள் தான் அப்படின்ற ஒரு நினைப்பு இவங்களுக்கு இருக்குது நடுவர் அவர்களே. ஆண்களை விட்டுருங்க நடுவர் அவர்களே. வைரமுத்து அழகா சொல்லியிருப்பாரு, உள்ள திறத்தினால் வீர மரத்தினால் பழைய முரத்தினால் புலியை துரத்தினால் வீர தமிழச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எங்க பெண்களே போதும் நடுவர்களே வீரத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆனா அந்த இயற்கையான ஜல்லிக்கட்டை அழிச்சுவிட்டு வீடியோ கேமா வீட்டில் செட்டப் பண்ணி கொடுத்து குழந்தைகளுடைய வீரத்தை முடக்கி போடுறாங்க நடுவர்களே. ஏன் இப்படி ஜல்லிக்கட்டை எதிர்க்கிறீங்க? அது நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு, நம்மளுடைய இயற்கையா காலங்காலமா விளையாடிட்டு இருந்த விளையாட்டுன்னு அவங்க சொன்ன ஒரே பதில், காளமாடு முட்டி ஆண்கள்லாம் உயிரிழக்கிறாங்க, உயிரிழப்பை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் ஜல்லிக்கட்டை தடை செய்கின்றோம். ஜல்லிக்கட்டுனால உயிரிழப்பு ஏற்படுதுன்னா அப்ப டாஸ்மாக்ல கிடைக்கிறதெல்லாம் என்ன சத்துட்டானிக்கா? நடுவர் அவர்களே, இயற்கையோட இருக்கிற எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற கிராமத்துலலாம் என் தாத்தா விவசாயம் பண்ணிட்டு வந்து வீட்டில் உட்காருவாருங்க. என் பாட்டி அழகாக அந்த சாப்பாடை போட்டு என் தாத்தாவுக்கு அப்பப்போ ஊட்டி கூட விடுவாங்க. அவர் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த அழுக்கு சுருக்கு பையிலேருந்து 2 வெத்தலையை எடுத்து மடித்து அழகாக அவர் வாயில் கொடுப்பாங்க. அவர் அதை சாப்பிட்டு ஓய்வெடுத்தார். இது என் தாத்தா காலம், இயற்கையோடு வாழ்ந்த காலம். இன்னைக்கு எங்கள் அப்பா காலம். எங்கள் அப்பாவும் வராரு, எங்கள் அம்மா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க, சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்ச அடுத்த செகண்ட் எங்கள் அம்மா ஒரு பர்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. இது ப்ரெஷர் டேப்லெட், இது பிபி டேப்லெட், இது டைஜஷன் டேப்லெட், அதுக்கப்புறம் கேஸ் ட்ரபிள் வராமல் இருக்கிறதுக்கு இதை குடிங்க அப்படின்னு சிறப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. நடுவர்களே, ஒரு புள்ளி விவரம் சொல்கின்றது, இயந்திரத்தனமாய் மாறி வருகின்ற இந்த மனித இனம் இயற்கையை விட்டு புறந்தள்ளி விட்டு நுகர்வு கலாச்சாரத்தில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு வருகின்ற இந்த கலாச்சாரம் பெருகினால் 2020 மருந்து மாத்திரை வாங்கிறதுக்கு மட்டுமே இந்தியாவில் 28,000 கோடி தேவைப்படும் சொல்றான் நடுவர் அவர்களே. எங்க தாத்தாவுக்கு எங்க பாட்டி வெத்தலை கொடுத்தாங்க, எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா டேப்லெட் கொடுத்தாங்க. எனக்கு வருங்காலத்தில் என் பொண்டாட்டி எதை கொடுப்பான்னு நினைச்சாலே பயமா இருக்கு நடுவர்களே. சமீபத்தில் வர்தா புயல் வந்தது நடுவர்களே. சென்னை புரட்டி போட்ட ஒரு வெள்ளம் தான். ஆனால் ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இவ்வளவு பெரிய இழப்பை நாம் ஏன் சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா?
ஏன்னா பாரம்பரியமா நம்ம கிட்ட இருந்த பூவரசு மரம், மாமரம் எல்லாத்தையும் அழிச்சு விட்டு தூங்கு மூஞ்சி மரம், குல்முகர் மலர்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த மரத்தை நட்டு வச்சு, நடுவர்களே இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்கிட்ட போய் பூவரச மரம்னா என்னன்னு கேட்டா அப்படின்னா என்னன்னு கேட்கிறான் நடுவர்களே. சென்னையில எங்க ஊர்ல வந்து பாருங்க நடுவர்களே, ஆர்டின் ஷேப்ல அழகா இருக்கும் அந்த மரத்தினுடைய இலையெல்லாம், அது அழகா சுத்தி பிபி எல்லாம் ஊதுவோம் நடுவர்களே. நாங்க இன்னைக்கு இவன் நட்ட மரத்தினால இந்த சமூகத்தில் இப்ப பெய்யறது எதுவுமே பருவமழை கிடையாதுங்க. பருவமழை போச்சு போச்சு, பருவமழை போச்சு போச்சுன்றான். இப்ப பெய்யறதெல்லாம் பருவமழை கிடையாது, புயல் மழை மட்டும்தான் நடுவர்களே பெஞ்சிட்டு இருக்கு. அந்த காலத்துல எங்க ஊர்லாம் நடுவர்களே அந்த சாலையினுடைய ஒரு பகுதியில் எல்லாம் அழகா புளிய மரங்களை நட்டுக்கிட்டே வருவாங்க நடுவர்களே. எதுக்கு அந்த புளிய மரம்னு என் தாத்தாட்ட கேட்டேன். டேய், சில பேர்லாம் நடந்தே வருவாங்க, நடந்தே வரும்போது தண்ணி தாகம் எடுக்கும், அப்போ கடையெல்லாம் இருக்காது, இந்த புளிய மரத்துல சரசரன்னு ஏறுவான், ஒரு நல்ல புளியங்காவை எடுத்து கடிப்பான், கடிக்கும் போது அவன் வாயில உமிழ்நீர் சுரக்கும், உமிழ்நீர் சுரந்துச்சுன்னா அந்த உமிழ்நீரை அருந்தியபடியே அவன் நெடுந்தூரம் நடந்து போய் தண்ணீர் குடிப்பான்டா, இதுக்கு தாண்டா புளிய மரத்தை நட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இயற்கையோட வாழ்ந்த என்னுடைய விவசாயிகளை பத்தி சொன்னாதான் நடுவர்களே இந்த தைத்திரு நாளே நிறைவு பெறும். கர்நாடக மாநிலத்திற்கு 1800 கோடி மத்திய அரசாங்கம் 5/1/2017 ஒப்புதல் கொடுத்திருக்காங்க நடுவர்களே. நான் ஏன் விவசாயிகள் அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் 1800 கோடி கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கல. 100 விவசாயிகள் என் தமிழ்நாட்டில் இறந்து போயிட்டானே, எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு தான் நடுவர்களே நாங்க கேட்கிறோம். இலங்கையில நடந்தது இனப்படுகொலை, இனப்படுகொலைன்னு சொல்றாங்களே. 2014 2016 வரைக்கும் இந்தியாவில் 2 லட்சம் விவசாயிகள் இறந்து போயிருக்காங்க நடுவர்களே. இலங்கையில நடந்தது மட்டும் இனப்படுகொலை அல்ல, விவசாயம் என்ற இனத்தையே படுகொலை செஞ்சிருக்கீங்கன்னா இந்தியாவிலேயும் இனப்படுகொலை தான் நடந்துட்டு இருக்கு. ஐரோப்பிய நாட்டில எல்லாம் விமானத்தை உற்பத்தி பண்றான், பீரங்கி டேங்குகளை உற்பத்தி பண்றான், வான ஊர்திகளை உற்பத்தி பண்றான் நடுவர்களே. ஆனா அதே ஐரோப்பிய நாட்டில இருந்தா வந்து திருப்பூர்ல டவுசர் வாங்கிட்டு போறான். நமக்கெல்லாம் ஒரு பெருமை, எங்க ஊர்ல வந்து தாண்டா ஐரோப்பிய நாட்டிலேயே டவுசர் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, ஐரோப்பியக்காரன் என்ன முட்டாளா? டேய், நீங்க சாயப்பற்ற வச்சு உங்களுடைய நிலத்தை எல்லாம் வீணாக்கி உங்களுடைய விவசாயத்துல எல்லா பாதிப்பையும் ஏற்படுத்திக்கிங்க, உங்க கிட்ட இருக்கிற நலனை மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு மற்ற நாட்டுக்காரெல்லாம் விழிச்சுக்கிட்டான். மக்களே, உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் இது ஒன்று மட்டும்தான். நீங்க பானையில பொங்கல் வச்சாலும் சரி, குக்கரில் பொங்கல் வச்சாலும் சரி, அதில் அரிசியை போடும்போது நம்ம நாட்டு விவசாயிகளை நினச்சிங்க, உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டியிடமாக வருகின்றேன். நன்றி, வணக்கம்.